பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி உங்கள் விஜய். நீங்கள் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற இடத்துல நீங்கள் போனீங்கன்னா சூஸ் பண்ண சொல்லுவாங்க ஆட்களை. ஒரு 4-5 பேரோ இல்லை ஒரு 10 பேரோ உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஆளை வந்து இவங்க சூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் அப்புறம் கூட்டிகிட்டு போகலாம். இப்போ சேம் ஏஜ்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஏஜ் தான் நீங்கள் லைக் பண்ணி அந்த மாதிரி செக்ஸ் கான்ட்ரவர்சி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா கொஞ்சம் கல்ச்சர் வந்து மாறி இருக்குது. அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் ஒரு 25 ஓல்டோ இல்லை 30 இயர்ஸ் ஓல்டு நான் இருந்தேன்னா, எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, எனக்கு வந்து என்னென்னா இந்த ஆன்டிஸ் ஒரு 40, 45, 50 இந்த மாதிரியான ஒரு பெண்கள் மீது தான் சில பேருக்கு வந்து ஆசைகள் அதிகரிக்குது. பசங்கிட்ட சும்மா நான் கேட்குறேன், உனக்கு எந்த மாதிரி கேர்ள்ஸ்ரா லைக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஆனால் அந்த பசங்களுடைய சூஸ் என்னவா இருக்குன்னா ஆன்ட்டி தான் இதுன்றாங்க. எனக்கு ஓகே, எனக்கு என்ன இருந்தாலும் ஓகே தான். அவங்க வயசு எத்தனை வயசாக இருந்தாலும் பரவாயில்ல. இவங்க எப்படி தெரியும், அவங்க வந்து இவனோடைய ஒரு 30 வயசு அப்படி இருப்பாங்க. ஒரு சேம் ஏஜ் இருக்கிற அந்த கேர்ள்ஸ் கிட்ட போனால் அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இதே ஒரு ஏஜ்டான ஒரு ஆன்ட்டி கிட்ட போகக்குள்ள, அதான் ஒரு கேர்ள்ஸ் கிட்ட போகக்குள்ள அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, பழசான விஷயங்கள் விட்டுட்டு புதுசாக என்ன ட்ரை பண்ணலாம். இந்த பையனும் அந்த லேடியோடைய பையனும் ஓரளவுக்கு ஃப்ரெண்டு. அப்போ ஃப்ரெண்டோடைய அம்மாவையே அவன் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. மிஸ்டர் கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம கூட செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்டு ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட் மிஸ்டர் இனியன் முருகானந்தம் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. நிறைய வீடியோஸ் உங்களோடதெல்லாம் பார்க்குறோம். பர்டிகுலராக சொல்லும்போது இந்த ஏஜ் ஃபேக்டர்லாம் வச்சு நிறைய பேசுகிறீங்க. இந்த மாதிரி ரொம்ப வயசானவங்க சின்ன பசங்கள்லாம் வந்து சேர்ந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி எனக்கு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இதை ஒட்டுன சம்பவத்தை சொல்லிவிட்டு இதை எனக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலி இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்திலாம் இருந்தது. இப்போ சேம் ஏஜ்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஏஜ் தான் நீங்கள் லைக் பண்ணி அந்த மாதிரி செக்ஸ் கான்ட்ரவர்சி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா கொஞ்சம் கல்ச்சர் வந்து மாறி இருக்குது. அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் ஒரு 25 ஓல்டோ இல்லை 30 இயர்ஸ் ஓல்டு நான் இருந்தேன்னா, எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, எனக்கு வந்து என்னென்னா இந்த ஆன்டிஸ் ஒரு 40, 45, 50 இந்த மாதிரியான ஒரு பெண்கள் மீது தான் சில பேருக்கு வந்து ஆசைகள் அதிகரிக்குது. இது வந்து சமீப காலமாக இந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் நான் சொல்லியிருக்கேன், இதை பற்றி நான் ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் பார்த்துருக்கேன். ஒரு பசங்கிட்ட சும்மா நான் கேட்குறேன், உனக்கு எந்த மாதிரி கேர்ள்ஸ்ரா லைக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அவங்ககிட்ட நான் வந்து நார்மலாக இருக்கிற ஒரு காலேஜ் கேர்ள்ஸை நான் நிறுத்துகிறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்ட்டியும் நிறுத்துகிறேன். ஆனால் அந்த பசங்களுடைய சூஸ் என்னவாக இருக்குன்னா ஆன்ட்டி தான் இதுன்றாங்க. நான் கேட்குறேன், கேர்ள்ஸ் இருக்காங்க, ஏன் அவங்கள சூஸ் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டால், அதெல்லாம் போய்ட்டு நான் என்னங்க பண்ண முடியும், அவங்களுக்கு இவங்ககிட்ட எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. ஆனால் ஆன்ட்டிக்கிட்ட போனால் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க நம்மளை பல விதத்தில் வந்து நம்மளை சேவ் பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு தேவையான ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பொண்ணு வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்தால் நம்மளை மாட்டி விட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆக தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆன்ட்டிஸ்ன்றது எந்த பிரச்சனையும் இருக்காது, சுமூகமாக போகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான இப்போ வந்து என்னென்னா நார்மலாக அவங்க பண்ணுறதுக்கும் வித்தியாசமாக பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு கேர்ள்ஸ்கிட்ட ஒரு சேம் ஏஜ் இருக்கிற அந்த கேர்ள்ஸ்கிட்ட போனால் அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இதே ஒரு ஏஜ்டான ஒரு ஆன்ட்டி கிட்ட போகக்குள்ள, அதான் ஒரு கேர்ள்ஸ் கிட்ட போகக்குள்ள அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, பழசான விஷயங்கள் விட்டுட்டு புதுசாக என்ன ட்ரை பண்ணலாம், எப்படி வச்சுக்கலாம், இந்த பசங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கலாம். அதுக்காகவே இந்த ஆன்ட்டி என்ற அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த பசங்களை என்னென்ன பண்ணால் இவங்க நம்ம கூடயே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள புதுசாக ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்களை கொடுத்து இந்த பசங்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக அவங்க நினைக்கிறாங்க. பசங்களும் வந்து இது வந்து புது அனுபவமாக இருக்குல்ல, ஸோ நம்ம அவங்களுக்கு புதுசாக கிடைக்கிறதால நம்ம எங்கேயே இருந்துடலாம், ஆன்ட்டிங்களே நம்மளுக்கு போதும்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸை வந்து அவ்வளோ நிராகரிக்கிறோம். அதே மாதிரி வந்து நான் என்னுடைய இதில் பார்த்துருக்கேன், நிறைய யங் கேர்ள்ஸுக்கு வந்து அப்போ நம்ம சேம் ஏஜ் இருக்கிற பசங்க பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்குடைய மனப்பான்மை பார்த்திங்கன்னா இதே தான். என்னென்னா அவங்ககிட்ட போனால் வந்து லக்ஸரியான லைஃப் இருக்கும், அவங்ககிட்ட பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ பசங்க வந்து ரொம்ப, ஆனால் கேர்ள்ஸ்க்கு வந்து இப்போ யங்காக இருக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்து நான் நார்மலாக பார்த்துருக்கேன், அவ்வளோ செக்ஸ் பிடிக்காது. ஒரு யங் கேர்ள்ஸ்க்கு பிடிக்காது. அவங்க வந்து ஒரு கல்யாணம் ஆகிட்டு அவங்க பசங்கள்லாம் ஓரளவுக்கு காலேஜ் அந்த மாதிரி போகிறக்குள்ள தான் ரெண்டாவது ஒரு செக்டாரில் நான் பார்க்குறேன் அதிகமான. இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு கேர்ள்ஸுக்கும் ஒரு ஆன்ட்டிக்கும் செக்ஸ் வேறுபாடுகள் வந்து அதிகமாக இருக்குது. நான் நிறைய பார்த்துட்டேன் அந்த மாதிரி. அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த ஒரு கேர்ள்ஸ் வந்து ஒரு வயசான ஒரு ஆட்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு யங் ஏஜில் இருக்கிற ஒரு பையன் வயசுக்கு மீறின பொண்ணு கூட ஆசைப்படுவாங்க அப்படின்னு. அதே போல் தான் பெண்களும் வந்து யங் ஏஜில் இருக்கிறவங்க வயசுக்கு மீறி ஆசைப்படுறாங்கன்னா பெண்களும் அப்படி தான் எண்ணம் இருக்கா அவங்களுக்குலாம்? பெண்களும் நான் நிறைய பார்த்துருக்கேன். எப்படின்னா இந்த ப்ராஸ்டியூஷன் போகிறவங்க வந்து அவங்க யார் கூட ஒன்றா அக்செப்டில் இருக்காங்க. இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு கேர்ள்ஸ் வந்து என்னென்னா
ஒரு பையனை தவிர்த்து கொஞ்சம் எங்கா இல்லாமல் கொஞ்சம் ஓல்டில் இருக்கிற ஆண்களை வந்து ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் லக்ஸரி நான் சொல்லிட்டேன். அதேமாதிரி என் கண் கூட நான் பார்த்துருக்கேன். நான் வந்து இந்த மாடலிங் ஃபீல்டில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அந்த ஃபீல்டில் வந்து அவங்க வந்து ஒரு டாப் மாடல், அந்த கேர்ள்ஸ் வந்து நல்லா டாப் மாடல். அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களோட ரிச், அவங்க வந்து நடந்தாலே பசங்க எல்லாம் அவங்க இப்படியாப்பட்ட ஆள், இவங்களை எப்படின்னா ஒரு நாள்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை ஒரு நாளாக இவங்க கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்கிற பசங்களுக்குலாம் அவ்வளோ ஆசை. ஆனால் அவங்களுடைய ஆசை பார்த்தீங்கன்னா இந்த பசங்களை யாருமே பிடிக்காது. சும்மா ஒரு ஐ லவ் யூ சொன்னாலோ ஒரு சும்மா கிரீட்டிங் பண்ணாலோ எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம ஏன் யோசிப்பேன் இவங்க வந்து ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா தெரியுது அவங்க வந்து என்னென்னா அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே ஒரு வயசான நபர் மீது. அதுவும் வந்து சாதாரண இல்லை, அவர் பேரம் பேத்தி எல்லாமே எடுத்திருக்காரு. ஓகே, ஒரு இப்போ இந்த இதில் இருக்கார். இப்போ நார்மலாக வந்து இந்த லைஃப்பில் பெரிய அளவுக்கு இருக்கார். ஆனால் இவங்களுக்கு வந்து அவர் மேலே ஆசை. ஆனால் இவங்க மேலே வந்து நிறைய கைஸுக்கு ஆசை. என்னென்னா இவங்கள வந்து ஒரு நாள் அனுபவிக்கணும் அந்த மாதிரி கூட. ஏன்னா அவ்வளோ அழகு, அவ்வளோ இதுவாக மாடர்ன், அவங்க நல்லா இருப்பாங்க. இந்த லேடி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பசங்களை எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க. பசங்க எல்லாருமே வந்து லவ் பண்ணுறேன்றாங்க. இல்லை நான் உனக்காக என் சொத்தை எழுதி வைக்கிறேன், என் கூடயே கல்யாணம் பண்ணிக்க பண்ணுறாங்க. யாருக்குமே அவங்க மசியல. என்ன காரணம்? என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து எங்கான அந்த பசங்களை பிடிக்கல. அவங்க சேம் ஏஜ் இருக்கிற அந்த பசங்க பிடிக்கல. அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ஒரு வயசான ஒரு நபர் மீது அவர் மீது ஆசைப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் கூடயே வந்து அந்த லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக ஓட்டுறாங்க. இப்போ வந்து இந்த மாடல் வந்து அவங்களுக்கு போய்கிறது வந்து ஒரு 3வது ஒய்ஃபாக அந்த மாதிரி போயிருக்காங்க. ஏன் கேட்டால் நான் பர்சனலாக பேசுவேன் அவங்கக்கிட்ட. அப்போ பேசுகிறப்ப எனக்கு வந்து என்னென்னா பசங்க எல்லாமே அவங்க தேவைகள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி விட்டு போயிடுவானுங்க. அவங்க தேவை முடிஞ்சோன்னா நம்மளை கேர் எடுத்து பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு கேரிங்னஸ்ஸே இருக்காது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் நான் தேர்ந்தெடுக்கும்போது எனக்கு வந்து அவர் ஃபுல் சப்போர்ட். அப்போது அவங்க புரியுது என்னென்னா சேம் ஏஜ் இருக்கிற பசங்க வேணாம், எனக்கு வந்து ஒரு ஓல்டு ஏஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைக் அதுவாக இருக்குது. இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி ஏருக்கு மாறா வயசு வித்தியாசம் இல்லாமல் வந்து இதாக இருக்காங்க அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி பார்த்த சம்பவங்கள்லாம் என்னவா இருக்குது? அதான் நான் சொல்ல வரேன். அதேமாரி ஒரு பையனும் சரி, நானும் அவனை பார்த்துருக்கேன். அவனை காலேஜ் முடிச்சுட்டு புதுசாக வேலைக்கு போகிறான். வேலைக்கு போகிறவொடனே அவனுக்கு வந்து ஐடி ஃபீல்டில் தான் இருக்கான். அவனுக்கு சுற்றி நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவனுக்கு வந்து அந்த கேர்ள்ஸ் மேலாம் ஒரு ஈர்ப்பே வரல. சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக சுற்றுறான். இவங்கிற அழகுக்கு அந்த பொண்ணுங்கள்லாம் இவன் லவ் பண்ணலாம். அதே மாதிரி தான் அந்த கேர்ள்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த பையனுக்கும் இதே மாதிரி வாய்ப்பு தான், இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனால் அவனுக்கு வந்து என்னென்னா அவங்களுடைய சீனியர் மேம் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு இவனுக்கும் ஒரு கனெக்ஷன் ஆகிடுது. கனெக்ஷன் ஆகிட்டோடனே என்னென்னா அவங்க வந்து ஆல்ரெடி பசங்க இருக்காங்க. அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு அவனுடைய ஆஃபீஸ்லேயே ஹெட்டாக இருக்காங்க. ஸோ அவனுக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே நாளடைவில் வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற கட்டத்தில் கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன ஒரு கூத்துனா அந்த லேடிக்கு ஒரு பொண்ணு இருக்குது, இவனுடைய ஏஜில் பையனும் இருக்காங்க. இவனுடைய ஏஜில் ஒரு பொண்ணு இருக்குது, பையனும் இருக்குது. ஸோ அம்மாவுக்கு அந்த பசங்களே சேர்ந்து இந்த பையனுக்கும் அந்த லேடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ நம்ம பார்க்குறதுக்குள்ளே என்ன தெரியுது, என்னென்னா இவன்கிட்ட நான் விசாரித்தேன். இவனும் வந்து எனக்கான ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான். அப்போ விசாரிக்கிறப்போ அவன் என்ன சொன்னான், எனக்கு வந்து அங்கே தான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்குது, ஒரு பொண்ணுங்கிட்ட எனக்கு அந்த ஃபீல் இல்லை. எனக்கு ஓகே, எனக்கு என்ன இருந்தாலும் ஓகே தான். அவங்க எத்தனை வயசாக இருந்தாலும் பரவாயில்ல. இவங்க எப்படி தெரியும், அவங்க வந்து இவனை அப்படியே ஒரு 30 வயசு அப்படி இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா அவங்ககிட்ட தான் ஃபுல்ஃபில் கிடைக்குது, அவங்ககிட்ட தான் வந்து ஒரு பரிசும் கிடைக்குது. ஸோ இதில் என்ன ஒரு கூத்துனா இந்த பையனும் அந்த லேடியோடைய பையனும் ஓரளவுக்கு ஃப்ரெண்டு. அப்போ ஃப்ரெண்டோடைய அம்மாவையே அவன் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தா ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, ஆனால் மாமியாரே இப்போ அந்த பையனுக்கு அம்மா. புரியுதுங்களா நான் சொல்ல வர எதுன்னா, இவனுடைய அம்மா எப்படின்னா ஃப்ரெண்டே அந்த பையனுக்கு அப்பா ஒரு சுச்சுவேஷன். அந்த மாதிரி இதுவும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவில் இருக்குமா? அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தானே இப்போ 2 பசங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த லேடியும் அவங்க பசங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இவன் வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்டு தான்னு சொல்லிட்டு இந்த பையனை வந்து கல்யாணமும் பண்ணி வச்சிட்டான். ஸோ அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. இது எப்படி, ஏன்னா ஃப்ரெண்டாக பார்க்கலாம், ஃப்ரெண்டு அப்பாவை எப்படி பார்க்க முடியும்? ஆனால் அவன் பார்க்குறானே இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்தா அந்த பையனுக்கு வந்து இப்போ ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா இவன் தான் அப்பா ஸ்தானத்துலேருந்து எல்லாத்தையும் செய்கிறான். இல்லை அதுதான், அது பார்க்கும்போதே ஒரு மிஸ்மேட்சாக இருக்காதான்? மிஸ்மேட்ச் இல்லை, மேட்சாக தான் இருக்குது. இப்போ நான் பார்த்துருக்கேன், கண்கூடா இப்போ நடந்திருக்கு. ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது குறிப்பாக இதெல்லாம் நம்ம பேசும்போது பசங்க வந்து ஒரு ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணிடுறாங்க, அதனால நிறைய பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இல்லை, நான்
பண்ணுறாங்கன்னு பார்த்தா இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னா இது ஒரு ஆசைக்காக அந்த மோகத்துக்காக தான் பண்ணுறாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இதில் தான் உண்மையான காதல் உண்மையான இது இருக்குது. ஸோ நார்மலாக பண்ணுற பசங்களுக்குள்ள அவ்வளோ அந்யூன்யம் இல்லை. ஆனால் இவங்களுக்கு அவ்வளோ அந்யூன்யமாக இருந்து அவ்வளோ அளவுக்கு இப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பையன் அப்பா ஸ்தானத்துலேருந்து ஒரு ஃப்ரெண்டு அப்பா ஸ்தானத்துலேருந்து எல்லா முயற்சிகளையும் எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் போய் பொண்ணு பார்க்குறது எல்லா விஷயங்களும். ஏன்னா இவங்க வந்து ஒரு சின்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டா இந்த பையனுக்கு வந்து ட்ராபேக்காக இருக்குது. இவனுக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. ஸோ இவனே போயிட்டு ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து எல்லாத்துக்கும் அந்த பையனுக்கு வந்து பொண்ணை தேடிட்டு எல்லா விஷயம் அந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு பொண்ணு இருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவங்களுக்கும் வந்து இவன் அப்பா ஸ்தானத்துலேருந்து தான் பண்ணி வச்சான். ஒரு ஃப்ரெண்டே அப்பா ஸ்தானமாக மாறி பண்ணி வச்சான். நான் பார்த்தேன். இல்லை இந்த ஓகே இந்த சம்பவம் ஓகே. இது தாண்டியும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது வந்து சில சமயங்களில் பையனோ ஒரு பொண்ணோ ஒரு பிரச்சனைனா இதனால பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பார்த்ததுல உண்மையாகவே இந்த அளவுக்கு இருந்தாங்க ஆனால் இதனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னு ஏதாவது இருக்கா? இருக்குது. நிறைய இடத்துல நான் ஸ்பேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இது பண்ணியிருக்கேன். நான் பண்ணுற இடத்துலையும் ஒரு தெரப்பிஸ்ட் இருந்தாங்க. ஒரு லேடி தெரப்பிஸ்ட். அவங்களுக்கு வந்து என்னென்னா வயசு அதிகம்தான். அவங்கக்கிட்ட மசாஜ் பண்ண வந்த ஒரு பையன். அவன் வந்து ஒரு காலேஜ் பையன் சொல்லுங்கள். ஒரு அஃபிஷியலாக வேலைக்கு போகிற பையன் தான். அவன் வந்து ரெகுலராக அந்த லேடிக்கிட்ட எடுப்பான். அவனுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் மசாஜ் சென்டர் வந்து நிறைய இடத்துல வந்து நார்மலாகவும் இருக்குது, நிறைய இடத்துல ப்ரொஃபஷனலாகவும் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற இடத்துல நீங்கள் போனீங்கன்னா சூஸ் பண்ண சொல்லுவாங்க ஆட்களை. ஒரு 4-5 பேரோ இல்லை ஒரு 10 பேரோ உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆளை வந்து இவங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்புறம் கூட்டிகிட்டு போகலாம். அப்படிலாம் இருக்குது. இங்கே இல்லை, பெங்களூர் எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த இது. இப்போவும் இருக்குது. ஓகே. இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போவும் இருக்குது. நீங்கள் பெங்களூர் சைட்லாம் போயிட்டீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குது. கோவாலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. சூஸ் பண்ண சொல்லுவாங்க. சூஸ் பண்ணிட்டா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஆனால் அவன் வந்து வயசாக இருப்பாங்க. அவங்க நினச்சிக்குவாங்க அந்த வயசான லேடி அந்த பையன் எங்கே இருக்கான், நம்மளை எங்கேருந்து இவன் சூஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி நிற்பாங்க. ஆனால் இவன் போயிட்டு என்னன்னா அந்த லேடி தான் சூஸ் பண்ணுவான். அறியாத பொண்ணுங்களாம் இருக்கும். அதை யாரும் பண்ணவே மாட்டான். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த லேடி இதுப்போ அவன் சும்மா தான் நமக்கு ஏதோ நம்ம பண்ண போகிறோம், காசு தர போகிறான்னு பார்த்தா அந்த லேடிக்கும் இவனுக்கும் ஒரு பாண்டிங். ஒரு 2 டைம் ஃபஸ்ட் டைம் வந்தான். அந்த என்ன தெரியல, அந்த லேடிக்கிட்ட அவன் ஏதோ சம்திங் பிடிச்சி போச்சு. 2வது டைம் வரான், இன்னும் அதிகமாக பிடிச்சி போச்சு. அப்புறம் என்ன சொல்லிட்டான், அவன் 3வது டைம் வரக்குள்ளே அங்கே இருக்கிற ஒரு மேனேஜர்லாம் இருப்பாங்கள்ல அந்த ஸ்பா சென்டர், நான் இந்த லேடி வந்து மேரேஜ் பண்ணி போகிறேன், இவங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஏன்னா அந்த லேடிக்கு வந்து யாரும் கிடையாது. ஸோ இவன் நான் அது பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், ஓகேன்னு சொல்லிட்டான். இந்த லேடிக்கு என்னென்னா இந்த மாதிரி இந்த பையன் நம்பி நம்ம போனால் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப யோசித்தாங்க. யோசிக்கிறப்போ அவன் என்ன சொல்லிட்டான், யார் சொல்லியும் வீட்லேயும் சொல்லிட்டான், எல்லாக்கிட்டையும் சொல்லிட்டான், யார் சொல்லியும் கேட்காம அவன் வீட்டில் இருக்கிற நகைகள் எல்லாம் தூக்கிட்டு இந்த லேடி போயிட்டு கல்யாணம் பண்ணி வாழ்ந்தான். கொஞ்ச நாள் வாழ்ந்தான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி இது பிரச்சனை பண்ணி இந்த லேடிக்குமே அது வந்து பிடிக்கல. ஆனால் அந்த பையனுக்கு தான் ஆசை, எனக்கு வந்து இந்த லேடி தான் வேணும், இவங்கள தான் கல்யாணம் பண்ணி ரொம்ப ஒரே பிடிவாதம். ஒரு முடிஞ்சு போனால் ஒரு 6 மாதம் தனியாக குடும்பம் நடத்திருப்பான். ஆனால் அவங்களுக்கு வந்து இது வந்து தப்பு. ஒரு மகன் வயசில் ஒரு பேர பையன் வயசில் நம்ம வந்து ஒரு பையனை கெடுக்கிறோமே லைஃப்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு இதுவாகிட்டு அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் பையனை பிரித்து எடுத்துன்னு போயிடுங்க, எனக்கு வாழ்க்கைலாம் எனக்கு வாழ்க்கைலாம் முடிஞ்சு போச்சு, நான் இப்போ அந்த பையனை உள்ள வாழலாம், உங்கள் பையனுக்கு தான் என் மேலே ரொம்ப விருப்பமாக இருக்குது, ஸோ நான் அந்தளவுக்கு என்ன அவங்ககிட்ட கவர்ந்தேன்னு எனக்கு தெரில, நான் இருக்கிற அட்ரஸ்லாம் சொல்கிறேன், நீங்கள் வந்து கூட்டின்னு போயிடணும்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய அம்மாவுக்கு இந்த லேடியை ஃபோன் பண்ணி வந்து கூட்டின்னு போக சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி அவன் அந்த டைமுக்கு போயிட்டு சூசைட்லாம் அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இன்னமும் அவன் கொஞ்சம் அந்த லேடியை வந்து மறக்க முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு 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 எங்களை லவ் பண்ணிவிட்டு சூசைட் பண்ண போகிறான், அதை பண்ண போகிறேன், அவங்கள வந்து மறக்க முடியாமல் ஒரு கையில் பச்சை கொடுத்துறதோ அவங்கள வந்து ஒரு படமாக வரைஞ்சி வைக்கிறதோ இருக்கும். ஆனால் நான் பார்த்த அந்த பையன் ஒரு தனி ரகம். அவன் என்னென்னா அந்த வயசான லேடியை பச்சை குத்திக்கணும், அவங்களுடைய ஃபோட்டோ வரைஞ்சிக்கணும், அவங்க ஞாபகமாக இருந்துக்கணும். அவனுடைய பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸு அவங்க இதுமாரி மறக்க முடியாமல் அவங்களுடைய நினைவில் இருக்கான். ஸோ இது எந்த கேட்டகரின்னு தெரியல. அவனோட லைக் பார்த்தா ஏஜ்டு பீப்புள் தான். ஸோ இது நான் பார்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். அந்த லேடிக்கிட்டேருந்து அந்த லேடிக்கு பிடிக்கல, ஆனால் இவனுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. இவன் கட்டினா இவங்க கூட தான் இருப்பேன், இவங்கள கூட தான் வாழ்வேன், இவங்கள கூட தான் சாவணும், அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டான். என்னென்னா விஷப்பாட்டெலாம் வாங்கி போயிருக்கான். வீட்டிலலாம் தெரிஞ்சு போச்சு, நம்ம வந்து வர எங்கள் அப்பா அம்மாலாம் வந்துடுவாங்க, ஸோ நம்ம செத்துடலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ஏஜ்டு பர்சனான்றதால அவங்களுக்கு நிறைய உலகம் அறிஞ்சு வச்சுருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் தப்பு அதெல்லாம் தப்புன்னு கொஞ்சம் புரிய வச்சுருக்காங்க. இருந்தாலும் இவனை புரிய வைக்க முடியல. ஸோ அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க சொல்லி மிரட்டி அந்த மாதிரி தான் இட்டுன்னு போயிட்டு அந்த பையனை இப்போ கொஞ்சம் கவுன்சிலிங்லாம் கொடுத்து ஓரளவுக்கு சேவ் பண்ணி அந்த பையனை வச்சுருக்காங்க. ஆண்களே வந்து இப்போ கால்பாயா இருக்காங்க அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து அது பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு வந்து அதில் ரிஸ்க் அப்படின்றது இருக்குது? ரிஸ்க் நிறைய இருக்குது ப்ரோ.
பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணி உங்கள் விஜய்